வெல்கம் டு சினி பாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி நேம் வந்து தக் லைஃப். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு பவருக்காக நடக்கிற பிரச்சனையை பற்றி கொண்டு போகிற ஸ்டோரி தான் இது. இதில் வந்து கமல்ஹாசன் வந்து ஒரு கேங்ஸ்டராக இருப்பார். அப்போ வந்து போலீஸ் ஷூட் அவுட் நடக்கும். அதில் வந்து சிம்பு வந்து சின்ன பையனாக இருக்கும்போது அவரை காப்பாற்றுவோம். அதாவது சிம்பு வச்சு கமல்ஹாசன் தப்பிப்பார். அதனால் சிம்புவை அவர் கூட வச்சுப்பார். அதுக்கப்புறம் பெரிய ஆளானதுக்கப்புறம் கமல்ஹாசன் ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவார். அப்போ வந்து எல்லா பொறுப்பையும் சிம்புட்ட கொடுத்துட்டு போவார். சிம்பு வந்து அந்த கேங்கை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு நடத்திட்டு இருப்பார். நாசர் தான் நம்ம கமல்ஹாசனோட அண்ணன். அவருக்கு வந்து பவர் மேலே கொஞ்சம் ஆசை இருக்கும். அதனால் சிம்பு மைண்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி கமல்ஹாசனை கொல்ல வச்சிருவார். ஆனால் கமல்ஹாசன் வந்து சாக மாட்டார். கடைசியில் கமல்ஹாசன் வந்து எல்லாரையும் கொல்லுவார். யார் யாரெல்லாம் அவரை கொல்லணும்னு நினச்சாங்களோ எல்லாரையும் கொல்லுவார். விஷயம் தான் பாவம். ஏன்னா கமல்ஹாசனும் சிம்புவும் அவங்கள வச்சு ரொம்ப பண்ணுவாங்க. இது பழைய மணிரத்னம் மூவி மாதிரி இருக்காது. நாயகன் அந்த மாதிரி பெரிய கேங்ஸ்டர் மூவி மாதிரி இருக்காது. பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. பார்த்து சில் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.